மட்டும் நாம் பார்க்குறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சபை என்பதை கூடுகைன்னு பார்த்தாங்க. இந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், கூடுகை அப்படின்னு பார்த்தாங்க. அதற்கு பின்பதாக அவங்க வந்து முழுவதுமாக இந்த தேவ ஆலயத்தை தான் மையப்படுத்திட்டாங்க. ஒரே இடம்தான், அந்த இடத்துக்கு தான் எல்லோரும் வரணும். இந்த சமாரிய பெண்ணே கேட்குறாங்க, அது எப்படி எல்லா இடத்துக்கும் எல்லோரும் ஒரே இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னா இயேசுவானவர் சொன்னார், ஒரே இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அதுதான் சபை. அவர் மறைமுகமாக அங்கே சொன்னது அந்த எல்லா இடத்துலையும் வரப்போகுது அப்படின்னு அவர் தியாலஜி பேசுகிறதுக்கு க்ளீனாக ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் சபை வரணும். அவங்களுடைய முக்கியமான மன கண்ணோட்டமே என்னவாக இருந்துச்சுன்னா, இஸ்ரவேலர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள், வேறு எல்லாருமே வந்து அவருக்கு உகந்தவர்கள் அல்ல. யாராவது ஆண்டவர்கள் இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க இஸ்ரவேலராக முதலாவதாக மாறினால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அப்போ இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பணியை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை என்ன சொல்லணும், இவங்கள கதவை திறந்து விடணும், இவங்க வடிகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கதவை இறுக்கி பூடிக்கிட்டு நீ இதை மாறினா தான் உள்ளே வர முடியும் அப்படின்ட்டாங்க. இது இந்த பின்பதாக உள்ள பிரச்சனையும் அதுதான் இருந்தது. கொர்நேலிய வீட்டில் கூட போய் இவங்க இது பண்ண, அவங்க அபிஷேகம் நிறைஞ்ச உடனே இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, பேதுருவோடு கூட வந்தவங்க, இது எப்படி ஆண்டவர் திறந்துட்டாரு அப்படின்னு, இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. இது அதாவது புறஜாதிகளுக்கும் அருள்கப்பட்டிருக்குதா என்று சொல்லி வேத சத்தியத்தை பார்த்து வாய்மொழி உட்கார்ந்துருக்காங்க. என்னடா நடக்குது, எந்த மாதிரி முடியுமோ அப்படிங்கிறது. பவுலடியாருடைய கரிக்மாவை பார்க்க போகிறோம். 13வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம். இது அவர் பிசிதியாவிலே உள்ள அந்தியோகியாவில் உள்ள ஜெப ஆலயத்தில் அவர் செய்த பிரசங்கம் இருக்குது. 13வது அதிகாரம் சரியாக நான் பார்த்தோம்னா 13வது வசனத்துலேருந்து 41வது வசனம் வரைக்கும் இருக்குது. இதை குறித்து நாம் முன்பதாக பார்த்துருக்குறோம். ஆனால் இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகிறோம் இதில்னா, முந்தைய ஏற்பாட்டிலிருந்து எப்படி பேதுருவானவர் பேசினார், எப்படி ஸ்தேவான் பேசினார், எப்படி பிலிப்பு பேசினார், இப்போ பவுலடியார் எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, சரி. இப்போ வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் 16வது வசனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் என்ன பின்னணியம் என்று சொல்லி 13லேருந்து பார்க்குறோம் இல்லை. அங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க, பெருகிய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோயாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். அவங்க போய் முன்னாடி போய் கேட்கல, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நாங்கள் பேச போகிறோன்னு. பொதுவாக வந்து ஜெப ஆலயத்தில் என்னென்னா, புதுசாக யாராவது வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால், இவங்க நல்லா வேத சத்தியம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களே இன்வைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏதாவது சொல்லணும்னா, என்னது நீங்கள் எதாவது சொல்கிறதுனா கொஞ்சம் சொல்லுங்கள், ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுவார்கள் அப்படின்னு அது மாதிரி சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவன் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி கூப்பிட்றாரு. நாங்கள் வந்துட்டோம், எங்கள் பெரிய ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. ஓகே, அப்பொழுது பவுல் எழுந்திருந்து வாசிங்களேன். கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே. எப்படி ஆரம்பிக்கிறார் முதல்ல? இஸ்ரவேலரே, இல்லை தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே. அப்போ ஒரு குற்றமும் இருந்திருக்குது. இந்த காட் ஃபியரர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் முந்தைய ஏற்பாடுலாம் தெரிஞ்சிருக்குது ஓரளவு. ஏன் இஸ்ரவேலர்னு ஆரம்பிக்கிறாரு? ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேலரே அப்படின்னு, சில இடங்களில் சகோதரரே, அது முற்பிதாக்களே அப்படின்னு ஆரம்பிப்பார், எங்களுடைய பிதாக்களே அப்படின்னு. இஸ்ரவேலரே அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன நமக்கு உடனே யாக்கோபுடைய சந்ததி எங்கே போயிட்டார்? மறுபடியும் திரும்ப நேராக பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தை எடுத்து ஒரு உடன்படிக்கையினுடைய குடும்பமாக மாற்றும் பொழுது இஸ்ரவேலர், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது இஸ்ரவேலர்னு ஆரம்பிக்கிறார். சரி, என்ன சொல்றாரு? முதலாவதாக நம்முடைய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்கள் சொல்லும்போது ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரங்கள். முக்கியமாக யாரை பார்க்குறோம் நம்ம? யோசேப்பு. இவங்க இது வரைக்கும் போயிட்டாரு. இப்போ நேராக ஆமாம், ஆதியாகமம் 12 50 வரைக்கும் ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சு. இவ்வளவு நீங்கள் எல்லாம் என்னமோ நீங்கள் கதையெல்லாம் சொல்லுவீங்க, இடையில எல்லா கதையும் சேர்த்து இந்த கதை ஒரு கதை தான் இல்லை. நிறைய நேரத்தில் வந்து என்ன செய்கிறோம், நம்ம சொல்லக்கூடிய கதையில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு ஆரம்பித்தா எங்கேயோ நீ காணா போயிட்டேன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தேனான்னு முதல்ல சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்தது எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, என்ன சொல்றாரு? எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது 400 வருஷம்
யாத்திராகமத்தில், அதாவது 400 வருஷம், 1வது அதிகாரம் 7வது வசனம் வர வரைக்கும். ஆதியாகமம் 50ல இருந்து யாத்திராகமம் 1:7 வரைக்கும் ஒரு அது 400 வருஷங்கள், 4 தலைமுறைகள். அதாவது நம்ம இதை குறித்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். நம்ம தொடர்ந்து என்ன சொல்றாங்க? ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி. இப்போ எங்கே வந்துட்டோம்? யாத்திராகமம் 12வது அதிகாரத்துக்கு வந்தாச்சு. ஆனால் எவ்வளோ குயிக்காக போயிட்டாரு. ஓகே, இப்படி நடத்திருந்தா நமக்கும் புரிஞ்சிருக்கும்ல. 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்களை ஆதரித்து. இப்போ எங்கே போயிட்டாச்சு? என்னாகமத்துக்கு போயாச்சு. லேவியராகமம் முடிச்சு இப்போ என்னாகமத்துக்கு போய் 40 வருஷங்கள் அவர்கள் எல்லா இடத்துலையும் இந்த வனாந்திரத்தில் பொழுது என்னாகம் வந்துட்டாரு. அதுக்கடுத்தது கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்து. ஓகே, ஜாதிகள் உபாகமம் பங்கிட்டு கொடுத்தல் யோசுவா. ஆமாம், அதுக்கடுத்தது பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி. நியாயாதிபதிகள் முடிஞ்சு. சூப்பராக இருக்குல்ல. இப்படி சண்டே ஸ்கூல் நடத்தியிருந்தால் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ தெளிவாக இருந்திருப்பாங்க. இதை விட்டுட்டு நீங்கள் எங்கெங்கேயோ பிடிச்சி அவன் ஏன் 5 கல்லை எடுத்தான், அந்த 5 கல்லில் 1 கல்லை ஏன் எடுத்தான், அது பாலிஷ் கல்லா இல்லை கருங்கல்லா கூழாங்கல்லா, அது எப்படி சுற்றுனா, இதெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி கடைசியில் இயேசுவை விட்டுட்டீங்களப்பா. அடுத்ததான் ஓகே போகலாம். அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சாமுவேல். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் முடிஞ்சிருச்சு. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி 2 சாமுவேல் வந்துருச்சு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்புறம் அவனுடைய சந்ததியிலே இப்போ 1 ராஜாக்கள் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். ஓகே, இப்போ என்ன செய்யுது? 2 சாமுவேலுடைய புத்தகம் முடிஞ்சிருச்சு, 7வது அதிகாரம். அதுக்கு அடுத்ததாக அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார். அது 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை இங்கே கொண்டு வர்றாரு. ஆமாம், நம்ம அதை இன்னும் அதிகமாக நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கடுத்த நான் சொல்கிறாரு, இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். இப்போ 2 அதாவது இந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் கொண்டு வந்து இப்போ புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் இந்த முடிந்து போன இந்த தீர்க்க தரிசனம் எப்படி புதிய ஏற்பாட்டில் நம்ம வரும்பொழுது யோவான் மூலமாக அதே இந்த சேம் லைன் தானே அவர் வர்றார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். ஆமாம், யோவான் ஸ்நானகரை பற்றி கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்தது யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே. மறுபடியும் திரும்ப யாருன்னு சொல்றாரு. திரும்ப மறுபடியும் அங்கே கொண்டு போய் நீ எங்கேருந்து வந்த, எதற்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார் கொண்டு வர. அதுக்கு அடுத்ததாக தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். எவ்வளவு தீர்க்கதரிசன ஆகமங்களும் நிறைவேறப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ நம்ம தீர்க்கதரிசனம் அதை முந்தைய ஏற்பாடை வாசிக்கும் பொழுது இது எப்படி சுவிசேஷ புத்தகங்களில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக வரைந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நம்ம கடந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு இருந்தீங்க, நம்மள்கிட்ட வரவங்க எல்லாருமே இதை இயேசு குறித்து அறியாதவங்க, பழைய ஏற்பாடு அறியாதவங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு நம்ம என்ன சொல்லுவோம், இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அப்புறம் வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அப்போ தான் கேட்குறாங்க, வேத வாக்கியங்கள்னால் என்ன? வேத வாக்கியங்கள்படி நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னா முன்னாடி அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். வேத வாக்கியனுடைய நிறைவேறுதலாக இவை எல்லாம் நடந்தது. அப்போ முன்னாடி இவர் ஜீசஸ் இஸ் an ஆக்சிடென்ட் சேவியர், திடீரென்று ஒரு எதர்ச்சியாக வந்த ஒரு இரட்சகரா, ஆனால் முன்னறிவிக்கப்பட்ட மேசியாவா? இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் ஒரு நிகழ்ச்சியில் நான் சொன்னேன், இயேசுவானவர் பழைய ஏற்பாடெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படி தன்னை அப்படி முன்னிறுத்தி கொண்டார் அப்படின்னா இது ஹீஸ் அன் ஆக்சிடெண்ட். அதாவது என்ன சொல்கிறாரு, தானே ஏற்படுத்தி கொண்டு எதுவுமே இல்லாமல் தன்னிச்சையாக இருக்கக்கூடிய ஒரு சேவியர் மாதிரி அவரை காட்டுறாங்க.
ஆனால் அப்படி இல்லை. இயேசுவானவர் மரிக்கவும் உயிரோடு எழுந்திருக்கவும் அவருடைய நாமத்தினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவும் வேண்டியது என்பது புதிய ஏற்பாட்டில் இல்லை. இதனுடைய அடித்தளமே முந்தைய ஏற்பாட்டில் இருக்குது. இவ்வளவும் கொண்டு வர்றார். வாசிங்க. மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஏன்னா இயேசுவானதான் சொன்னார், நீங்களே இதற்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்றாரு. அது என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு இடத்துல எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லலை, 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது. பாயிண்ட் அவுட் பண்ணி பர்டிகுலராக சொல்கிறார். ஆமாம், நீர் என்னுடைய குமாரன், நான் என்னை ஜனிப்பித்தேன் சொல்லி இந்த காரனேஷன் சாங் 2வது சங்கீதம். இது 2வது சங்கீதம் மேசியாவுடைய சங்கீதம்னு சொல்கிறாரு. இப்போ இது வரைக்கும் அவர் சொல்லிட்டு வந்தது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து அவர் யாத்திராகமம் வரைக்கும் திரும்ப யோசுவாவுடைய புத்தகத்திலேருந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் போய் அதுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாம் இப்போ சங்கீதத்துக்கு வந்திருக்காரு. இப்படி தானே இயேசுவானவர் சொன்னார் அவங்களுக்கு, இல்லை? ஆகமங்களினாலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனத்திலும் சங்கீதத்தில் கிளீனாக சொல்றாரு. 2வது சங்கீதத்தில் எப்படி எழுதியிருக்கிறாங்க? சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 34வது வசனம் எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, ஏசாயாவுடைய புத்தகம் 55வது அதிகாரத்திலேருந்து கொண்டு வர்றாரு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க, அன்றியும் நேருடைய பரிசுத்தர் அழிவை காணவிட்டார். எங்கே இது? எந்த சங்கீதம் ஞாபகம் இருக்கா? 16வது சங்கீதம். நமக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம்? 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். அதே வசனத்தை சொல்கிறாரு. தாவீது தன்னுடைய காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே மாதிரி தான் பேதுருவானவர் சுவிசேஷத்தை அறிவித்தார், இல்லை? இதே ஒரு கொட்டேஷன் தான் கொடுக்குறாரு. அப்போ இவர் பவுலடியார் அங்கே சவுலா நின்று இருப்பாருங்க. ஆனால் அவருக்கு இவ்வளவும் புரியலை. இப்போ எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி பார்க்கும் பொழுது எப்படி முந்தைய ஏற்பாட்டை சரியானபடி இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து கர்த்தருடைய அனைத்து உடன்படிக்கைகளும் அவருடைய சரத்துக்களும் அவர் இது மட்டுமாக செய்து வருகிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய நிறைவேறுதலாக இருக்கிறதுன்னு இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு. இதை புரிஞ்சதுனால இவ்வளவு தெளிவாக, அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்க முடியாது, அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக, அதாவது முந்தைய ஏற்பாடு அதிகமாக எடுக்கலை, சீக்கிரமாக தாவீதுக்கு வர்றாரு. அதுக்கு பின்பதாக இயேசுவை குறித்து பேசிகிட்டு இருக்காரு. தயவுசெய்து நம்ம சீக்கிரம் அதை முடிப்போம். என்ன சொல்றாரு? ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது அப்படிங்கிறார். கடைசியாக அன்றைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அது ஒரு புத்தகத்தை சொல்றாரு. அது எந்த புத்தகம்? என்ன சரி, என்ன சொல்ற? அசட்டைக்காரர் யார் அழிந்து போவார்கள் என்று சொல்கிறார். எனவே அது அப்படி நடக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியில் ஒரு எச்சரிக்கையோடு முடிக்கிறார். இது தீர்க்கதரிசன வசனங்கள் என்று சொல்லும் பொழுது அனைத்து தீர்க்கதரிசன வசனங்களாக இருந்தாலும் குறிப்பாக அவர் சொல்லுவது என்னென்றால் ஆபகுக்கு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை கொண்டு வர்றார். இதே எச்சரிக்கை ஏசாயாவுடைய புத்தகத்திலையும் இதே வரும். ஆமாம், என்ன நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், எப்படி பேதுருவானவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் முழுமையாக நாம் பார்க்கிறோம். 4-5 மிகவும் குறிப்பாக பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஸ்தேவான் அறிவித்த இந்த சுவிசேஷத்தை நாம் பார்க்கிறோம். அது 7வது அதிகாரத்தில் படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 5 பகுதிகளாக அவர் அறிவிக்கிறதை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக நாம் பிலிப்பு என்பவர் ஏசாயாவுடைய புத்தகத்திலிருந்து அறிவித்ததை பார்க்கிறோம். இப்பொழுது பேதுருவானவரும் அதே முறைமையிலே இயேசுவானவர் எப்படி வியாக்கியானம் பண்ணினாரோ அதே முறைமையிலே இந்த மாபெரும் வரலாற்றை எடுத்து அது தன்னிலே நிறைவேற வேண்டும் என்றும்
இது அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் சபைகளுக்கு இதை கொடுக்கப்பட வேண்டும், அதை போதிக்க வேண்டும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகையும் அதன் பின்பதாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையும் குறித்து ஒட்டுமொத்தமாக முழுமையாக பார்த்தார்கள். இந்த பானோரமைக்கு ஒரு பெரிய ஒரு அகண்ட ஒரு சித்திரமாக பார்த்தார்கள். இப்படித்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு போதிக்கணும், முழுமையாக நாம் போதிக்க வேண்டும். இதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.